Dahivela Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد ஒரு அருமையான நிகழ்விலே எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த காலை பொழுதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனிதநேயம் தொடர்பாக மனிதநேயம் மிக்க இறை தூதர் என்ற தலைப்பிலே உங்களோடு கொஞ்ச நேரம் கலந்துரையாடுவது பொருத்தம் என்று நினைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையிலே இந்த தலைப்பு இன்றைய காலத்துக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு, கட்டாயம் பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். முஸ்லீம்களுக்கு மத்தியில் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலும் இந்த தலைப்பை நாம் இன்று உரையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனித நேயம் என்பது எவ்வளவு உயர்ந்தது, அதிலிருந்து நாங்கள் எப்படி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பாக இருக்கிறது. உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது முழுக்க முழுக்க மனிதநேயம் மிக்க ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகம் செய்கின்ற போது கூட, நாங்கள் உங்களை ரஹ்மத்தன் லில் ஆலமீன் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடையாகவே அன்றி உங்களை நாம் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கவில்லை என்ற கருத்தை மிக தெளிவாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அகிலத்தாருக்கு அருட்கொடையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரஹ்மத்தாக, ஒரு இரக்கமுள்ள தூதராக, ஒரு நேயமிக்க ஒரு தூதராக, ஒரு மனிதநேயமிக்க ஒருவராகத்தான் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி அறிமுகம் செய்கின்ற போது கூட அழகான ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். நிச்சயமாக இந்த மார்க்கம் இலகுவான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தை யாரும் சிரமமாக்கி கொண்டால் அது அவரை மிகைத்து விடும். இது ஒரு மனிதநேயமிக்க மார்க்கம். மனுஷனுக்கு கஷ்டமான விஷயங்களை பேசுகின்ற மார்க்கம் இல்லை. யாராவது அதனை கஷ்டமாக்கி கொண்டால் அது அவரை மிகைத்து விடும். எனவே நீங்கள் நடுநிலைமையாக நடந்து கொள்ளுங்கள். மார்க்க விஷயத்திலும் சரி, ஏனைய விவகாரங்களிலும் சரி, நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள். இயன்றவற்றைத்தான் செய்யுங்கள். உங்களோட சக்திக்கு அப்பால் அல்லாஹ் தஆலா உங்களை சோதிக்கிறது இல்லை. நற்செய்தியை சொல்லுங்கள். காலையிலும் மாலையிலும் இரவில் சிறிது நேரமும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸ்லையும் இந்த மார்க்கம் ஒரு இலகுவான மார்க்கம், மனிதநேயமிக்க மார்க்கம், மனிதனுக்கு இலகுவை நாடுகின்ற மார்க்கம் என்பது சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இந்த மனித நேயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கின்ற போது சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு உயர்ந்த கூலியை மறுமையிலே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சந்தர்ப்பம் தான் இந்த மனிதநேயம் என்கின்ற ஒரு விஷயம். நிச்சயமாக கியாமத் நாளன்று அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களில் சிலர் அர்ஷுக்கு வலப்பக்கமாக அல்லாஹ்வுக்கு சமீபமாக அமர்ந்திருப்பார்கள். இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு பக்கத்துல அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை சிலர் பெற்றிருப்பார்கள். அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலாவின் இரு கரங்களும் வலக்கரமே, அவர்கள் பிரகாசமான மேடைகளில் அமர்ந்திருப்பார். அவர்களுக்கு கொண்டு மிம்பர் அடிக்கப்பட்டு அதிலே அவர்கள் உட்கார வைக்கப்பட்டிருப்பார். அந்த மனிதர்களுடைய முகங்கள் ஒளி பொருந்தியதாக இருக்கும். இப்ப சஹாபாக்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, யார் அவங்க? இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து யாருக்கு? அர்ஷுக்கு பக்கத்துல அல்லாஹ்வுக்கு அருகில் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த பாக்கியம் யாருக்கு? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க, அவங்க நபிமார்கள் அல்ல, ஷஹீதுகள் ஷுஹதாக்கள் அல்ல, சித்திகீன்கள் என்று சொல்ற உண்மையாளர்களும் அல்ல. இந்த உயர்ந்த 3 அந்தஸ்துக்குரியவர்களை தான் குர்ஆன் பொதுவா உயர்ந்த அந்தஸ்துல சொல்லும். மா நபியீன் வ சித்திகீன் வ ஷுஹதா வ சாலிஹீன். சோ அவங்க யாரும் இல்லை. அப்படி என்றால் அவர்கள் யார் என்று சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். யார் யா ரசூலல்லாஹ்? நபிமார்களுக்கு கிடைக்காது, ஷுஹதாக்களுக்கு கிடைக்காது, சித்திகீன்களுக்கு கிடைக்காத இந்த அந்தஸ்து யாருக்கு கிடைக்கிறது என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலாவின் கண்ணியம் மற்றும் கம்பீரத்துக்காக, மனிதநேயத்துக்காக ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டவர்கள் தான் அவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றனர். ஸோ மனிதநேயத்தோடு மனிதர்கள் மீது அன்பு கொண்டு நடந்து கொள்கின்றவர்கள், அல்லாஹ்வுக்காக தங்களுடைய இந்த செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் தான் அத்தகைய
உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த அளவுக்கு இந்த மனிதநேய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த பெரும்பாலான போதனைகள் மனிதநேயத்தை மையமாக கொண்டதாக இருந்தது. அவர்கள் கொண்டு வந்த குர்ஆன், அவர்களுக்கு இறக்கப்பட்ட அல் குர்ஆன் வசனங்களில் அதிகமானவை அதை பற்றி பேசல. ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. யார் ஒரு மனிதனை வாழ வைக்கிறாரோ, ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ, அவர் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வைத்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார். இது எவ்வளவு அழகான மனித உரிமை பிரகடனம், மனித நேய பிரகடனம். ஒரு ஆத்மாவை நீங்க வாழ வைக்கிறது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வைத்த நன்மை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்றது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. தனக்கு வறுமை இருந்தாலும் தம்மை விட பிறருக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர், தன்னிடமுள்ள கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்படுவார், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சூரா 59வது அத்தியாயம் 9வது வசனம் சொல்லி கொண்டு போறதை நீங்க பார்க்கலாம். அபுதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கருணை புரிபவர்கள் மீது கருணையானனான அல்லாஹ் கருணை புரிவான். எனவே நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். இப்ப முழு போதனையும் குர்ஆன் வசனங்கள், ஹதீஸுகள் எல்லாத்தையும் நாங்க பார்க்கிற நேரம் ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய செய்தியாக அமைந்திருப்பது இந்த மனித நேயம் பற்றிய சிந்தனை தான். அது முஸ்லீம், முஸ்லீம் அல்லாதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் மனிதன் என்ற அடிப்படையில், ஹியூமனிட்டி என்ற அடிப்படையிலே மனிதர்களை மதிக்க கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மார்க்கமாகவே இஸ்லாமிய மார்க்கம் அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியை. மக்களுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். அருமையான ஒரு விஷயம். நீங்க மனிதர்களோட இரக்கம் இல்லையா, அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான். உண்மையான முஸ்லீம் யார் என்பதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரை விளக்கணம் இருக்கிறது. யார் பிற முஸ்லீம்களுடைய நாவு, கை இந்த இரண்டிலும் இருந்தும் ஏற்படக்கூடிய தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுகின்றார்களோ அவர்தான் உண்மையான முஸ்லிம். மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. அப்ப கையாலும் நாவாலும் அடுத்த மனிதர்களுக்கு தொந்தரவு செய்யாத வழியில் மனிதநேயத்தோடு யார் நடந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான முஸ்லீம்கள் என்ற ஒரு விடயத்தை இஸ்லாம் அழகாக இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு ஒதுங்கிக் கொள்பவரை உண்மையான முஹாஜிர் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே சொன்னாங்க. முதல் பகுதி மிக முக்கியமானது. நாவாலும் கையாலும் எந்த மனிதனுக்கும் தொந்தரவு செய்யாத நேயத்தோடு நடந்து கொள்கின்றவர் தான் உண்மையான முஸ்லீம் அப்படின்னு சொல்றதை நாங்க பார்க்கலாம். புகாரிலே வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கிறாங்க, இறை தூதர் அவர்களே, இஸ்லாத்திலே ஆக சிறந்த அமல் எது என்று எங்களுக்கு காட்டித்தர முடியுமா என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறாரோ அவரின் செயல்தான் ஆக சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். யாருடைய நாவிலிருந்து கரத்திலிருந்து பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கின்றார்களோ அவருடைய செயல்தான் உலகத்திலேயே சிறந்த செயல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திலே சிறந்த அமல் எது என்று எனக்கு காட்டித் தர முடியுமா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அமல் இருக்கிறது. தொழுகையை சொல்லியிருக்கலாம், நோன்பை சொல்லியிருக்கலாம், ஹஜ்ஜை சொல்லியிருக்கலாம், ஜிஹாதை சொல்லியிருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன? இஸ்லாத்திலே ஆகச் சிறந்த அமல் என்ன தெரியுமா? பசித்தோருக்கு உணவளிப்பது, அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் முகமன் கூறி சிரித்த முகத்தோடு சலாம் சொல்வது. ரெண்டும் மனிதநேயம். மனிதநேயத்தை போதிக்கின்ற இந்த ரெண்டு விடயமும் தான் இஸ்லாத்திலேயே ஆக சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இஸ்லாத்திலேயே ஆக சிறந்தது என்று கேட்கப்பட்ட போது பசித்தோருக்கும் நீங்க உணவளிப்போம், அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுவோம். இதுதான் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட மிக உயர்ந்த அமல் என்று சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, உங்களில் ஒருவர் தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கும் விரும்பாத வரைக்கும் அவர் உண்மையான மூமினாக மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தான் எனக்கு எப்படி நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய விடயங்களை நான் சரியாக செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோமோ அதே மாதிரி மற்ற மனிதர்களும் மற்ற சகோதரர்களும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புவது தான் மிக முக்கியமான
ஒரு ஈமானினுடைய அம்சம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இறை நம்பிக்கையாளர்கள் மோமீன்களுக்கு உதாரணம் ஒன்றை சொல்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கும் விஷயத்தில் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். கட்டிடத்தை போன்றவர்கள். அவர்கள் கட்டடத்தின் ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு வலு சேர்க்கின்றது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிறகு தன் கை விரல்களை ஒன்றோடு ஒன்று இப்படி கோர்த்து காட்டி சொன்னாங்க, இப்படித்தான் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டிடத்துக்கு உதாரணமாக எங்களை சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள்ல பெரும்பாலானது மனித நேயத்தை தான் போதித்திருக்கிறது என்பதற்கான ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தோம். இனி வரலாற்று சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதநேயம் எப்படி பரவி இருந்தது என்று நாங்கள் பார்க்கின்ற போது குழந்தைகளோடு அவர்கள் நிறைய மனிதநேயம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேரனான ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு நாள் பள்ளிவாசலிலே வைத்து முத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த இடத்துக்கு வந்திருந்த ஒரு நாட்டுப்புறத்து சகோதரர், ஒரு அரபி, அக்ரா பின் ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஆச்சரியத்தோடு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இது போன்று 10 குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆனால் நான் அவர்களில் ஒருவரை கூட முத்தமிட்டதில்லை. எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களில் ஒருவரை கூட நான் முத்தமிட்டதில்லை என்ற ஒரு விடயத்தை சொல்கின்றார். அப்போது அவரை ஏறெடுத்து பார்த்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்பட மாட்டார். நீங்க இது இப்படி சொல்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்லை. சிறுவர்களோடு நீங்கள் மனிதநேயத்தோடு நடந்து கொள்வதுதான் மிக முக்கியமானது. அதை விடுத்து நீங்கள் அவர்களை முத்தமிடுவதை கூட ஒரு பிழையான விடயமாக நீங்கள் இவ்வளவு காலமும் நினைத்து கொண்டிருப்பது உண்மையில் ஆச்சரியத்தை தருகிறது என்ற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே அந்த விடயத்தை சொல்கின்றார்கள். எனவே தயவு செய்து நீங்கள் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள், குழந்தைகளோட நேசத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இந்த அன்பு காட்டலைன்னா நீங்க அன்பு காட்டப்பட மாட்டீங்க என்ற செய்தியை சொன்னாங்க. இன்னும் ஒரு சம்பவம் பதிவாயிருக்கிறது. அதே ஹதீஸ் தான் வேறொரு வழிமுறையில் பதிவாயிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த குழந்தைகளோடு நாங்கள் மிகவும் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது விடயம், ஏழைகளுடன் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளோடு மாத்திரமல்ல, ஏழைகளுடைய விஷயத்தில் மனிதநேயம். ஒரு நாள் முற்பகல் நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அப்போது ஒரு கூட்டத்தார் அந்த சமூகத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் செருப்பணிந்திருக்கவும் இல்லை, ஒழுங்கான முழுமையான ஆடைகளை அணிந்திருக்கவும் இல்லை, கிழிந்த கம்பளி ஆடைகளையும் நீளங்கிகளையும் அணிந்த மாதிரி தான் அவர்கள் வந்தார்கள். கழுத்துகளிலே அவர்களுடைய வாள் தொங்கிக் கொண்டிருந்தது. பார்த்தால் ஒரு ட்ரைப் சொசைட்டி, ஒரு நாட்டுப்புற ஒரு நாடோடி சமூகமாக அவர்கள் வந்து கொண்டிருந்ததை கண்டார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் முதற் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். பெரும்பாலானவர்கள் முதற் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், இல்ல அவங்க எல்லாருமே முதற் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்றும் சந்தேகத்தோடு சொல்கிறார். இப்போது அவர்கள் சொன்ன ஒரு சம்பவம் தான், அவர்களை பார்த்தாலே தெரியுது கடுமையான வறுமைக்கு உட்பட்டவர்கள், ஏழ்மையிலே திளைத்திருப்பவர்கள் என்பது விளங்கிச்சு. அந்த நேரத்திலே அவர்களுடைய ஏழ்மையை கண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் நிறம் மாறிவிட்டது. இவ்வளவு வறுமையோடு இந்த சமூகம் வந்திருக்கிறார்களே, எவ்வளவு ஒரு கஷ்டத்தில் இருந்திருந்தால் அவர்கள் இப்படியான ஆடைகளை அணிந்து வந்திருப்பார்கள், எவ்வளவு கஷ்டத்தோடு இருந்திருந்தால் அவர்கள் இப்படி ஒரு விடயங்களிலே வந்திருப்பார்கள் என்று மிகவும் கவலையோடு பார்க்கின்றார்கள். ஒருவித தவிப்பு அவர்களிடத்திலே காணப்பட்டது. உடனே வீட்டுக்குள்ளே சென்றார்கள். வெளியே வந்து வீட்டை போய் பார்த்தார்கள். அவர்கள் கொடுப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எதுவும் இருக்கவில்லை. உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொல்றாங்க, நீங்க தொழுகைக்காக அறிவிப்பு செய்யுங்க, பாங்கு சொல்லுங்க. பாங்கும் இகாமத்தின் சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடத்திவிட்டு மக்களை பார்த்து ஒரு உரை நிகழ்த்துகின்றார்கள். அது உருக்கமான ஒரு உரை. மக்களே, உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்த இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, அல் ஹஷ்ர் அத்தியாயத்தில் உள்ள நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கென்று எதனை அனுப்பியது என்பதை கவனத்தில் கொள்ளட்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, முதற் கோத்திரத்தாருக்கு தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆரம்பத்திலே அது கொஞ்சம் பஞ்ச காலமாக இருந்திருக்க வேண்டும். எந்த ஒரு நபித்தோழரும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆரம்பத்தில் எழுந்து செல்லவில்லை. இதை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தம் அடைந்த போதுதான் அங்கிருந்த ஒரு ஒரு சாதாரண ஒரு சஹாபி, ஒரு பெரிய செல்வந்தர் அல்ல, ஒரு சாதாரண ஒரு சஹாபி எழுந்து சென்றார். அதுக்கு முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
உங்களிலே ஒருவர் தங்கள்கிட்ட பொற்காசுகள் இருந்தால் அதை கொண்டு வந்து கொடுங்கோ, வெள்ளிக்காசுகள் இருக்கிறார்கள் வெள்ளிக்காசுகளை கொண்டு வந்து கொடுங்கோ, துணிமணிகள் இருக்கிறார்கள் அதை கொண்டு வந்து கொடுங்க, அல்லது ஒரு கோதுமையாவது கொண்டு வந்து கொடுங்க, ஒரு பேரிச்சம்பழத்தையாவது கொண்டு வந்து கொடுங்க, எப்படியோ நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை தர்மம் செய்யுங்கள் என்று கூறினார். அப்போதும் சஹாபாக்கள் யாரும் எழும்பவில்லை. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையா போயிட்டு, நம்மளை நம்பி வந்த ஒரு சமுதாயம் மனிதநேயத்தோடு நாங்கள் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொன்னார்கள், பேரிச்சம் பழத்தினுடைய ஒரு துண்டையேனும் ஒரு கீற்றையேனும் தர்மம் செய்துவிட்டு நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்போதுதான் ஒரு நபித்தோழர், சாதாரண ஒரு நபித்தோழர், அவர் எழுந்து சென்று தன்னிடம் இருந்த சில பொருட்களை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுக்கிறார். கொடுத்த நேரத்திலே அதை கண்ட ஏனைய நபித்தோழர்களும் வெட்க உணர்வால் நாங்களும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உடனே போய் பல்வேறு பொருட்களையும் தங்களிடம் இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அவ்வாறு எடுத்துக்கொண்டு வந்து பொற்காசுகள்லேருந்தும் வெள்ளிக்காசுகள்லேருந்தும் ஆடைகளிலிருந்தும் கோதுமை பேரிச்சம்பரம் சொல்லி கொடுக்கின்றார். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சஹாபி தான் இவற்றை தூக்கி கொண்டு வாரா. அந்த நேரத்திலே இன்னும் சில நபித்தோழர்களும் அங்கே எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இதை கண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மின்னிக் கொண்டிருந்தது. பிறகு இந்த நபித்தோழர் உதவி செய்ததை பார்த்து பலரும் பல உதவிகளை செய்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதலாக மனிதநேயத்தோடு நடந்து கொண்டு தன்னுடைய பொருட்களை சுமந்து வந்து கொடுத்த அந்த மனிதரை சொன்னார்கள், யார் ஒரு நல்ல காரியத்தை தொடங்கி வைக்கிறாரோ, இஸ்லாத்தில் ஒரு அழகிய நடைமுறையை யார் தொடங்கி வைக்கிறாரோ, யார் உருவாக்குறாரோ, அதற்குரிய நன்மை அவருக்குரியது. அதற்கு பிறகு அதை யாரெல்லாம் பின்தொடர்ந்து போகின்றார்களோ அதுக்குரிய நன்மையும் அவருக்குரியது. செஞ்சாக்கிற நன்மை, அதாவது என்ன சொன்னாங்கடா, அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் வந்து கொடுத்த அந்த சதக்காவுக்குரிய நன்மை அவருக்குரியது. பிறகு அவரை பார்த்து நிறைய சஹாபாக்கள் கொண்டு வந்த கொடுத்த சதக்காவுக்குரிய நன்மையும் அந்தந்த சஹாபாக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி இந்த மனிதருக்கும் வரும் என்ற கருத்தை சொன்னார். நல்ல நடைமுறை தொடக்கி வைக்கிறார்களுக்கு அதில் நன்மை அப்படித்தான் போகும் என்று சொன்னார்கள். எனவேதான் இந்த சம்பவம் ஒரு மனிதநேயத்துக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மனிதநேயத்தை தூண்டினார்கள், மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுமாறு உத்தரவிட்டார்கள் என்பதை எங்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. குழந்தைகளோடு மனிதநேயம், ஏழைகளோடு மனிதநேயம் என்பதற்கு அப்பால் தவறு செய்பவர்களோடு மனிதநேயம் கொண்டவர்களாக இருந்தார். பொதுவாக தவறு செய்பவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற மனோநிலை தான் மனித உணர்வாக இருக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனோநிலை, அவர்கள் போதித்த அந்த சிந்தனை வித்தியாசமாக இருந்தது. தவறு செய்பவர்கள் மீது அனுதாபம் காட்டுங்கள், மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பள்ளிவாசலில் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தார். இதை பார்த்த, இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான சம்பவம். இதை பார்த்து அங்கிருந்த தோழர்கள் நிறுத்து என்று சொல்லி அவரை தடுக்க முற்பட்டது மாத்திரமல்ல, அவருக்கு தண்டனை கொடுக்கவும் முற்பட்டார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறுநீர் கழிப்பவர் விட்டு விடுங்க, அவரை இடையூறு செய்யாது, அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் என்று சொன்னார். சிறுநீர் கழித்து முடித்ததுக்கு பிறகு சொன்னார், அல்லாஹ்வுடைய மாளிகை தொழக்கூடிய இடத்துல வந்து இவர் இவ்வாறு சிறுநீர் கழித்து விட்டாரே என்று நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், ஒரு வாளி தண்ணீரை ஊட்டி விட்டால் விஷயம் முடிஞ்சு, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அந்த கிராமவாசியை அழைத்து அழகான ஒரு உபதேசத்தை செய்தார், நசீஹத்தை செய்தார். பள்ளிவாசலில் அசுத்தம் செய்யக்கூடாது, இங்கு இறைவனை நினைக்க வேண்டும், தொழ வேண்டும், இது அதற்குரிய இடம்தான், எனவே குர்ஆன் ஓதப்பட வேண்டும், அதற்குரிய ஒரு இடம்தான், இதை தவிர இவ்வாறு சிறுநீர் கழிக்கின்ற ஒரு கழிப்பறை கிடையாது, அதுக்கென்ற ஒரு இடம் இருக்கிறது என்று அவருக்கு கற்றுக் கொடுத்தார். இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதநேயம் அமைந்தது. நாங்களாக இருந்தால் எவ்வளவு கோவப்பட்டிருப்போம், எப்படி இந்த மனிதர்களை அணுகியிருப்போம் என்பதை யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் பள்ளிவாயிலுக்குள் வந்து சிறுநீர் கழித்து அதனை அசுத்தம் செய்தும் கூட, சஹாபாக்கள் கோவப்பட்ட போதும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நிதானமாக மனிதநேயத்தோடு நடந்து கொண்டார்கள் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். போதையில் இருந்த ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வரப்பட்டார். அப்போது அவரை அடிக்குமாறு உத்தரவிட்டார்கள். எனவே எங்களில் சிலர் அவரை கையால் அடித்தார்கள், சிலர் காலணியால் செருப்பால் அடித்தார்கள், மற்றும் சிலர் முறுக்கேற்றப்பட்ட துணிகளால் அடித்தார்கள். தண்டனை முடிந்து அவர் திரும்பிய போது ஒருவர் அவரை பார்த்து, அவருக்கு என்ன நேர்ந்தது, அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தட்டும் என்று சொன்னார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தண்டனை முடிஞ்சு,
திருப்பி நீங்க அவரை பார்த்து இவ்வாறு பேசுவது தவறு. அவர் உங்களுடைய அந்த ஏசின நபரை பார்த்து சொல்றாங்க, உங்கள் சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு ஒத்துழைப்பு செய்து விடாதீர்கள் என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கண்டா, அது பிரச்சனை முடிஞ்சு. அவர் தவறு செய்தாரு, தண்டனை வழங்கப்பட்டுச்சு, முடிஞ்சு. இந்த நேரத்திலே நீங்கள் ஷைத்தானுக்கு ஒத்துழைப்பு செய்கிற அவரை மானத்துல கை வச்சு இன்னும் இன்னும் அவரை பத்தி மோசமா கதைச்சு தெரியாதீங்க. அது மனிதநேயம் அல்ல. மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று தவறு செய்தவர்களோடு கூட மனிதநேயத்தோடு தொடர்பு நடந்து கொண்ட ஒரு மாமனிதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முஆவியா இப்னு ஹக்கம் சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற சுலமி ரலியல்லாஹு அவர்கள் பற்றி அறிவிக்கப்படுகின்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு அருமையான ஒரு சம்பவம். அவர் இஸ்லாத்துல புதிதாக இணைந்து கொள்றார். இணைஞ்சு கொண்ட நேரம் பள்ளிவாசலுக்கு ஜமாத் தொழுகைக்காக வருகிறார். தொழுகை இடம்பெறுகிறது. இவருக்கு தொழுகையினுடைய சட்டங்கள் எல்லாம் தெளிவில்லை. அப்போது தொழுகின்ற நேரம் ஒரு ஆள் தும்மி விட்டார். தும்மின உடனே இவர் டக்கண்டு ரசூலுல்லாஹ் தானே சொல்லியிருக்கிறாங்க, தும்மினா இரஹமுக்கல்லாஹ் சொல்லணும் என்று சொல்லி அடுத்த ஆளுக்கு. அப்போ அவர் தும்மிட்டார், நாம அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாட்டி நாம இரஹமுக்கல்லாஹ் சொல்லுவோம்னு சொல்லி இரஹமுக்கல்லாஹ் என்று தொழுகையிலேயே சொல்லிட்டார். தொழுகின்ற போதே மற்ற சஹாபாக்கள்லாம் இவரை கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன இவர் தொழுகையில சத்தம் போட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சாங்க. உடனே இந்த மனிதர் பேச ஆரம்பித்து விட்டார். ஏன் நீங்கள் எல்லோரும் என்னை இப்படி பார்க்கிறீர்கள் என்று சத்தமாக பேசிவிட்டார். ஆனா தொழுகையை விடல, தொழுது கொண்டே இருக்கிறார். இப்போது சஹாபாக்கள் இப்படி சைக்கினை செய்யறாங்க, பேசவானாம், தொழுகையில பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சைக்கினை செய்யறார். இப்ப நம்மளை பேசவானான்னு சொல்றாங்கிறத புரிந்து கொண்டு அவர் மௌனமாக இருந்து விட்டார். இப்போது அவருக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நாம தொழுகையில பேசிட்டோம், ஒரு தவறை செஞ்சுட்டோம், இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை கூப்பிட்டு கடுமையா கண்டிக்க போறாங்க, தண்டிக்க போறாங்க என்ற ஒரு பயம் அவரை ஆட்கொள்கின்றது. உடனே அந்த மனிதர் என்ன நடந்தது என்றதை சொல்றார் பாருங்க. தொழுகை நிறைவடைந்தது. தொழுகை முடிந்ததுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பக்கத்துல வந்தாங்க. எனது தாயின் தந்தையும் அவருக்கு அர்ப்பணமாகட்டும். அவர்களைப் போல ஒரு சிறந்த ஆசானை நான் எங்கும் கண்டது கிடையாது. நபி அவர்கள் எனக்கு ஒரு வார்த்தை கூட ஏசல்ல, என்ன விரட்டல்ல. மாற்றமாக சொன்னார்கள், தொழுகையில் பேசக்கூடாது. இது தஸ்பீ தக்பீர் குர்ஆன் ஓதுவதற்குரிய இடம். எனவே இதை மீறி நீங்கள் பேசுவது கூடாது. பேச்சே கூடாது. பேச்சை நீங்க நிறுத்திக் கொள்ள வேண்டும். பேசுவது இந்த நேரத்தில் உகந்த ஒரு விடயம் அல்ல என்று அழகாக கற்பித்துக் கொடுத்தார்கள் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். எனவே எந்த அளவுக்கு அவர்கள் ஒரு கருணையோடு மனிதநேயத்தோடு மனிதர்களோடு நடந்து கொண்டார் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம். இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். சஹீஹ் புகாரியில இந்த செய்தி பதிவா இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே நான் இருந்து கொண்டேன். அப்போது ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை செய்து விட்டேன், என் மீது தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ என்ன குற்றம் செய்தாய், என்ன குற்றம் செய்தாய் என்று கூட அவரிடத்திலே விசாரிக்கவில்லை. பிறகு தொழுகை நேரம் வந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள். அந்த மனிதரும் அவரோடு ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து தொழுகிறார். தொழுகையை முடித்தபோது அவர்களை நோக்கி அந்த மனிதர் எழுந்து வந்து மீண்டும் சொல்கிறார், இறை தூதர் அவர்களே, நான் தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றை செய்து விட்டேன், எனவே அல்லாஹ்வின் வேதத்தில் உள்ள தண்டனையை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்களோடு சேர்ந்து தொழுதீர்கள் அல்லவா? ஆம், தொழுதேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர் சொன்னார். அவ்வாறாயின் அல்லாஹ் உம்முடைய பாவத்தை, உமக்குரிய தண்டனையை மன்னித்து விட்டால் நீங்கள் போங்கள் என்று சொன்னார். அப்ப இந்த சம்பவம் எதை காட்டுகிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குற்றவியல் விடயங்களில் கூட எல்லோருக்கும் தண்டனை நிறைவேற்றுபவர்களாக இருக்கவில்லை. ஒரு மனிதன் தவறு செய்த சூழல், அவனுடைய நிலப்பாடு, அவன் அறிவு மட்டம், இந்த விடயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் எங்களுக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு பாஞ்சுழுந்து, ரைட், ஓகே, இவருக்கு உடனே தண்டனை நிறைவேற்றணும் என்று மனிதநேயத்துக்கு எதிராக நடந்து கொள்ளவில்லை. இவர் ஏதோ ஒரு ஃபீல் பண்ணி வந்து சொல்றார், எனவே இவருக்கு நாங்கள் நன்மை செய்வோம் என்ற ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் அந்த விடயத்தை அணுகியிருந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, தவறு செய்பவர்களுடன் மனிதநேயத்துடன் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இன்னும் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒரு கிராமவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். பாருங்க, சஹாபாக்கள் காலத்தில் இப்படி சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடைபெற்றீங்க. இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். மஸ்ஜிதுக்குள் நுழைந்து அதன் முற்றத்தில் தனது ஒட்டகையை அமரச் செய்தார். அப்போது சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு நபித்தோழர் இருப்பார், நுஐமான் என்று சொல்லக்கூடிய அவர். அப்ப அவர் என்ன செய்தார் என்று சொன்னார், நுஐமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் மற்ற சஹாபாக்கள் போய் சொன்னாங்க, நாம் இறைச்சி சாப்பிட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டது, மிகவும் ஆவலாக இருக்கிறது, நீங்க இதை அறுத்தா நாம சாப்பிடலாம். இறுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த ஒட்டகத்தோட காசை கொடுப்பாங்க என்று சொல்றாங்க. இப்ப நுழைமான் ரலியல்லாஹு தஆலா இந்த கதையை நம்பி உடனே அந்த ஒட்டகம் கிராமவாசியோட ஒட்டகத்தை ஒரு அனுமதி இல்லாம அவர்கிட்ட கேட்காம அறுத்து போட்டான். அறுத்து போட்ட உடனே அந்த கிராமவாசி இதை கண்ட உடனே ஒட்டகத்தை பார்த்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், முஹம்மதே, அறுத்து விட்டார்களே உங்களோட உங்களோட தோழர்கள் என்னுடைய ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள் என்று கூச்சலிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதிர்ச்சி ஆகிவிட்டது. வெளியே வந்து பார்க்கிறார்கள். ஆம். உடனே கேட்கிறார்கள், யார் இதை செஞ்சது? அப்ப நபி தோழர்கள் நுழைமான் என்று சொன்னார்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். அப்ப அந்த சஹாபி ஓடி போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தேடி வருவார்ன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். அப்ப லுபா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிலே அவர் ஒளிந்து கொண்டிருந்தார். குழிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தார். ஒரு குழி ஒன்று வெட்டி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருந்தார், மறைஞ்சிட்டு. அப்ப பேரிச்ச மட்டைகள் கீட்டுக்களை எல்லாம் போட்டு மேலே மறைச்சு கொண்டிருந்தார். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சப்தமாக, அல்லாஹ்வின் தூதரே, நான் நுழைமானை பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு நுழைமான் ரலியல்லாஹு தஆலா ஒளிஞ்சு கொண்டிருந்த குழியை காட்டி ஒரு சைக்கினை ஒன்று செய்தார். இதுக்குள்ள நைகிறார் அவர்ன்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வெளியே வரச் செய்தார்கள். அவர் பயந்து போயிட்டார். அவர் மீது கிடந்த கட்டைகள் முகத்தில் அழுத்தியதா அவர் முகம் நிறம் மாறி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் உம்மை இவ்வாறு செய்ய தூண்டியவர் யார் என்று கேட்டார். நுழைமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, என்னை பற்றி உங்களிடம் கூறினார்களே அவர்கள் தான் என்னை தூண்டினார். நான் மட்டும் இதை செய்யல. இது எந்த தனியான ஒரு தவறு கிடையாது. எல்லாரும் சேர்ந்து செஞ்ச உடனே என்ன மாட்டி விட்டார்கள் என்று சொன்னார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை தடவி கொடுத்து போட்டு, நீ எதிர்பார்த்த மாதிரி ஒட்டகத்தை சாப்பிடுங்க, அதுக்குரிய காசை நானே கொடுக்கிறேன் என்று அழகான முறையில் நடந்து கொண்டதா ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். சஹாபாக்களோட, தோழர்களோட எந்த அளவுக்கு விட்டு கொடுப்போட, ஒரு மனிதநேயத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தவங்க. இந்த நேரத்தில் அவர் தண்டிச்சிருக்கலாம், ஏசி இருக்கலாம். ஆனால் நீங்கள் செஞ்சது பிழைதான், இருந்தாலும் நான் உங்களுடைய அந்த விலையை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்ன அந்த மனிதநேயம் தான் இன்றைக்கு சமூகத்தில் தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். முஸ்லீம்களோடு மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடும் நிறைய மனிதநேயத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த யூத சிறுவன் ஒருவன் நோயுற்று போயிருந்த ஒரு சந்தர்ப்பத்திலே அவரை நலம் விசாரிக்கிறதுக்காக வேண்டி அவரிடத்திலே வந்து அவருடைய தலைக்கு அருகிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து அவரை விசாரித்ததாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலே பதிவாயிருக்கு. இதுவும் ஒரு அருமையான ஒரு சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு யூத சிறுவன், சாதாரண ஒரு சிறுவன். அவன் பெரிய ஒரு சமூக அந்தஸ்து உள்ள ஒருவன். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றதாக கேள்விப்பட்டவன். அவனை போய் பார்த்தாங்கங்கிறது ஒரு பணியாளர்கள் மீது கொண்டிருக்கிற அந்த அழகான ஒரு பண்பாட்டை, மனிதநேயத்தை அதை காட்டுறது மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களாக அவர்கள் இருந்தாலும் அவர்களோடும் மனிதநேயத்தோடு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்துக்கு இது ஆதாரமாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பிரேத ஊர்வலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக எழுந்து மரியாதை செய்தார்கள். அப்போது சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு யூத சகோதரரின் பிரேதம் அல்லவா எடுத்துச் செல்லப்படுகிறது, எதுக்காக நீங்க எழுந்து நிற்கிறீங்களா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அதுவும் ஒரு மனித ஆத்மா அல்லவா, மனித ஆத்மான்ற அடிப்படையில் நாங்கள் அதுக்குரிய கண்ணியத்தை, கௌரவத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா என்று சொன்ன பிற மதத்தவர்களோடு அவர்கள் கொண்டிருந்த மனிதநேயத்தை அது காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். மனிதநேயமே காட்ட முடியாத ஒரு இடம்தான் போர்க்களம். போர்க்களம் என்றாலே அது மனிதநேயத்துக்கு எதிரான ஒரு இடம். ஆனால் அந்த களத்திலும் கூட மனிதநேயத்தை போதித்த ஒரு மனிதர் இருப்பார்னா அது ரைத்துவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். போர்க்களம் என்றாலே கொலை, கடுமையான சண்டைகள், குத்து வெட்டு என்று இருக்கிற ஒரு இடம். அங்க மனிதநேயத்தை போதிக்கலாமா? போதித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு போரிலே ஒரு பெண்மணி கொல்லப்பட்டு கிடந்தபோது கடுமையாக கோவப்பட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், போராக இருந்தாலும் பெண்களை கொலை செய்யக்கூடாது. போராடாத பெண்களை கொலை செய்யக்கூடாது. சிறுவர்களை கொலை செய்யக்கூடாது என்று தடுத்ததாக வரக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரியில் இந்த செய்தி பதிவாகி இன்னும் பல ரிவாயத்துகளில் இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனைகள் பல பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, எதிரிகளுடனும் மனிதநேயத்தோடு நடந்து கொண்டார். ஒருமுறை
ஒரு யூத கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவருடைய கோத்திரத்தார் முடிவு செய்கிறார்கள். இந்த பெண்ணை பயன்படுத்துகின்றார்கள். ஒரு ஆட்டு இறைச்சியிலே விஷத்தை கலந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அதான் இந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். அவர் அதை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை சாப்பிடுகின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த இறைச்சியிலே விஷம் தடவப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அறிவிக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை நிறுத்திக் கொள்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு விஷயத்தை சொல்கிறார்கள். உடனே நபி தோழர்கள் எல்லோரும் அந்த பெண்ணை துரத்தி போய் பிடித்து கொண்டு வரட்டுமா, அவளை கொலை செய்து விடுவோமா என்ற அடிப்படையில் கேட்கிறார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், அவளை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனிதநேயம். வேண்டாம், அவளை விட்டுருவோம். நம்மளை கொலை செய்ய வந்த எதிரி நினைத்திருந்தால் அவளை பழி வாங்கி இருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் மன்னித்து தான் இருக்கிறார். சில இக்கட்டான சந்தர்ப்பங்களில் தான் மனித நேயத்துக்கும் இடம் வைக்க முடியாத சில இடங்களில் மாத்திரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனைகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள், யுத்தங்களை செய்திருக்கிறார்கள். அதுவல்லாத பொதுவாக அவருடைய மொத்த வாழ்க்கையிலும் மனிதநேயம் தான் பிரதான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவங்கள் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும், ஏன் எதிரிகளாக இருந்தாலும், ஏன் எங்களுக்கு தீங்கு செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களுடனும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உஹது போரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்தது. அந்த நேரத்திலே அவருடைய பல் ஒன்று உடைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்திலே நபிகள் அவர்களே, இந்த எதிரிகள் நாசமாகட்டும் என நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று சில சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில பாருங்க. யுத்தம் தங்களுக்கு எதிராக திரண்டு வந்திருக்கிற அந்த எதிரி படைக்கு கூட அவர்கள் சாபமிடவில்லை. சொன்னார்கள், நான் சாபமிடக்கூடிய ஒருவனாக அனுப்பி வைக்கப்படவில்லை, நான் அழைப்பாளராகவும் அருட்கொடை மிக்கவனாகவும் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். தான் வந்த நோக்கமே அருட்கொடை, மனிதர்களுக்கு அன்பு செலுத்துறது, இரக்கம் காட்டுறது, மனிதநேயத்தோடு நடந்து கொள்வது தான் என்னுடைய விடயங்களே தவிர நான் சாபமிடுபவன் அல்ல என்ற செய்தியை அவர்கள் அழகாக சொல்லிக் கொண்டு போறதை நாங்கள் பார்க்கலாம். இது முஸ்லிமிலே பதிவாய்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையிலே ஒரு இறை மறுப்பாளர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கடும் வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருந்தார். இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். தன் தோழரை ஒருவன் கடுமையான வார்த்தைகளை கொண்டு திட்டிக் கொண்டிருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருக்கிறார். சிறிது நேரம் மௌனமாக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுமை இழந்து பதிலுக்கு கடும் வார்த்தைகளால் அவரும் பதிலளித்து திட்ட ஆரம்பித்து விட்டார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த அதிருப்தியோட அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து கோபமாக வெளியேறி போயிட்டாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பதட்டம் அடைஞ்சிட்டாங்க, பதறி போயிட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய், யார் ரசூலல்லாஹ், நான் தவறு செஞ்சிட்டேனா, என்ன நீங்க கோபத்தோட எழும்பிட்டு போயிட்டீங்க, என்ன விஷயம் என்று கேட்கிறான். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில பாருங்க. உங்களை அவன் தூசித்துக் கொண்டிருந்த போது மலக்குமார்கள் உங்களுக்கு துஆ கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆசீர்வாதம்ங்கிற துஆ, உங்களுக்கு துஆ கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நீங்க எப்ப அவனுக்கு ரிப்ளை பண்ண தொடங்கினீங்களோ, மலக்குமார்கள் அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார்கள். எனவே நானும் ஷைத்தான் அந்த இடத்தை நிரப்பினான். எனவே நான் ஷைத்தான் இருக்கிற சபையில் இருக்கிறலை நழுமிட்டு வந்துட்டேன். என்ன சொல்ல வர்றாங்க? உங்களுக்கு திட்டின, உங்களுக்கு ஏசினா கூட நீங்க பொறுமையாக இருந்தால் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கு கிடைக்கும். மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். சில நேரம் அவன் திட்டி விட்டு போவான். அவன் திட்டுறதுல பாரதூரத்தை பின்னர் உணர்ந்து கொள்வான். அந்த நேரத்தில் நீங்க பதிலுக்கு பதில் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை சொல்லி மனிதநேயத்தை எதிரிகளோடு, தமக்கு ஏசுகின்ற, அடிக்கின்ற, நோவினை செய்கின்றவர்களோடு கூட மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அபூசினா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், துமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த சம்பவம் நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு சம்பவம் தான். யமாமா பிரதேசத்தினுடைய ஒரு சிற்றரசராக இருந்தவர் தான் இந்த துமாமா. அவர் இஸ்லாத்துல மிகப்பெரிய எதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கு கண்டாலும் அவரை கொலை செய்யுமாறு அவருடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ் காண்ற இடத்தை கொல்லணும் என்று சொன்னவர். ஒரு முறை ஒரு போராட்ட களத்தில் இவர் கைது செய்யப்பட்டுவார். கைது செய்யப்பட்ட உடனே அவரை இனங்காணாத நபித்தோழர்கள் இவர் தான் துமாமான்னு தெரியாம கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, மற்ற கைதிகளை போல அவரை தூண்ல கட்டி வச்சுட்டாங்க. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தி கொண்டு வராங்க. துமாமா நிற்கிறார். உடனே அவர்கள் கேட்கிறார்கள், துமாமாவே உங்களுடைய நிலை என்ன என்று கேட்கிறார். இப்போது துமாமா சொல்கிறார், நான் பல குற்றங்களை செய்திருக்கிறேன், உங்களே கொலை செய்யும்படி சொல்லி இருக்கிறேன்.
நான் செய்த குற்றங்களுக்காக என்னை நீங்கள் கொள்வதாக இருந்தால் என்னை கொள்ளலாம், அது நீதி, அது அநீதி அல்ல. நான் இன்றைக்கு உங்களோட கைதியாக வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு எதிராக நிறைய சதித்திட்டங்கள் செய்திருக்கேன், உங்களை கொலை செய்யுமாறு சொன்ன ஒருவர் என்னை நீங்கள் கொள்ளலாம். என் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் நன்றியோருடைய ஒருவருக்கே நீங்கள் இரக்கம் காட்டுங்க. அதை என்ன சொல்றார்? நீங்க எங்களுக்கு இரக்கம் காட்டினா இந்த நன்றியை காணுவீங்க என்று சொன்னார். நீங்கள் செல்வத்தை விரும்பினால் எதை வேண்டுமானாலும் கேளுங்க, நான் என்ற இருக்கிறது தார். 2 ஆப்ஷன் சொல்றார். ஒன்று, நீங்க என்ன தண்டிக்கணும் விரும்பினா கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. அதே நேரம் என்னை மன்னிக்கணும் என்று விரும்பினா மன்னிங்க, நான் உங்களுக்கு நன்றியுடையவராக இருப்பேன். உங்களுக்கு பணத்தை விரும்பினா வேண்டியதை கேளுங்க, நான் தாரன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துமாமாவை விடுதலை செய்தார். நீ போன்னு சொன்னார். ஒன்றுமே கேட்கல, அவர்கிட்ட செல்வம் கேட்கல, ஒட்டும் கேட்கல, நீ போன்னு சொன்னார். உடனே துமாமா குளித்து விட்டு வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையே சொன்னார். அதான் மிக முக்கியமான ஹைலைட். அவர் சொன்ன வார்த்தை தான் ஹைலைட். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் வெறுப்புக்குரிய முகம் ஒன்று இருந்தது, அது உங்களோட முகம்தான் யார சொல்லலாம். ஆனா இன்றைக்கு சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே எனக்கு மிக விருப்பமான ஒரு முகம் உங்களுடைய முகம்தான் என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னார். ஒரு சின்ன மனித நேயம் அந்த அவருடைய சமூகத்தையே இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தது. அவர் மாத்திரமல்ல இஸ்லாத்தை ஏற்றது, அப்புறம் அவருடைய சமூகமே இஸ்லாத்துக்குள்ள வந்து ஒரு சின்ன மனித நேயம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் விரும்பி இருந்தா, ஐயோ வேற பழி வாங்குவோம், கொலை செய்வோம், இவர் எப்படி நம்மளை கொல்ல சொல்லி சொன்னார் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் மிக கவனமாக அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த சின்ன ஒரு மனித நேயம் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த சமூகத்துல ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறத நாங்க பார்க்கலாம். மக்கா வெற்றியின் போது வஹ்ஷியை பெருமானாருக்கு முன், வஹ்ஷி உங்களுக்கு தெரியும், அவரை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்குறாங்க, நீதான் வஹ்ஷியா? என்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவை கொன்றவர் நீதானா? எவ்வளவு இரக்கத்துக்குரிய ஒரு மனுஷன் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா, ரசூலுல்லாஹ்வுடைய இரக்கத்துக்குரிய ஒரு மனிதர். அவரை கொலை செஞ்சான். கொலை செஞ்சது யாரு? வஹ்ஷி. அவர் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிறார். அப்போது வஹ்ஷி ஆ ஆம் என்று சொன்னார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னை பார்க்கிற நேரம் எனக்கு ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஞாபகம் வருகிறது. எனக்கு தயவு செய்து எனக்கு முன்னுக்கு முகத்துல முழிக்க வேணாம் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு வஹ்ஷி இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு அவரை கொலை செய்யல. தன்னுடைய சாச்சா, தன்னுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்த ஒரு கொலைகாரரை பழிவாங்குவதற்கான எல்லா சட்ட ரீதியான அணுகுமுறைகளும், எல்லா விதமான அருகதையும் இருந்தும் கூட வஹ்ஷியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார். அவர் இஸ்லாத்தை தான் ஏற்றுக்கொண்டார். இப்ப தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்திலேயே அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனையை தவிர்த்து மனிதநேயத்தை போதித்தார் என்பதுதான் நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சிறுபான்மை சமூகம் இருக்கிறது என்பதற்காக அவங்கள நாங்க கொடுமைப்படுத்தக்கூடாது. அவர்களுடனும் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். யூத சகோதரர் ஒருவர் சந்தையிலே தன்னுடைய சரக்கை எடுத்து காட்டிய போது மிக குறைந்த விலை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதை அவர் விரும்பவில்லை. உடனே அவர் மனிதர்கள் அனைவரையும் விட சிறந்தவராக மூசாவை தேர்ந்தெடுத்துக் கொண்டவனின் மீது சத்தியமாக நான் இந்த விலையை வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்ட ஒரு அன்சாரி தோழர் ஒருவர் உடனே எழுந்து அந்த யூத சகோதரி முகத்திலே அறைந்து விட்டார். எங்களோடு ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரத்தில் நீ எப்படி மூசாவை இந்த இடத்திலே பெரியவராக காட்டுவாய் என்று சொல்லிவிட்டார். கோவத்தில் ரசூலுல்லாஹ் மீது கொண்டிருந்த இரக்கத்தில் அப்படி சொல்லிட்டார். உடனே அந்த யூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் சொல்கிறார், அபுல் காசிம் அவர்களே, என்னுடைய உயிர் உடைமை மானத்தை பாதுகாப்பதாக எங்களுக்கு நீங்கள் ஒப்பந்தம் அல்லவா செஞ்சு, யூத சமூகத்தோட நீங்க ஒப்பந்தம் செஞ்சான மதீனாவில் இருக்கிறீங்க, அப்படி என்றால் என்ற முகத்தில் அறைஞ்சவரின் நிலை என்ன என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிமை நோக்கி சொன்னார்கள், நீ ஏன் அவருடைய முகத்தில் அறைந்தாய் என்று கேட்கிறார். அதுக்கு அவர் விஷயத்தை சொன்னார். இப்படி நீங்கள் இருக்கின்ற போது மூசாவினுடைய இறைவன் இவர் எப்படி சொல்லலாம் என்று சொன்னார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்திலே கோபக்குறி தென்படுகின்ற அளவுக்கு கோபப்பட்டார்கள். பிறகு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு இடையில், அதாவது நபிமார்களுக்கு இடையிலே ஏற்றத்தாழ்வு பாராட்டாதீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு உயர்ந்த நபி, அவர் ஏற்றுக்கொள்ளட்டுமே, நீங்க எப்படி என்ன பெருமைப்படுத்துவீங்க? மனிதநேயத்தோட நீங்க நடந்து நீங்க அறைந்தது தவறு என்று சொல்லிட்டு அவருக்கு நீதியை நிலைநாட்டியதாக அந்த வரலாற்று சம்பவம் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே மனிதநேயம் என்பது ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டது. அடிமைகளோடு அவர்கள் மனிதநேயத்தோடு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆஹ் அடிமைகளுடைய விஷயத்தில் நிறைய உபதேசங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு சக்திக்கு மீறிய அப்பாற்பட்ட பணிகளை அவர்களுக்கு சுமத்த வேண்டாம் என்று சொன்ன ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி பணியாள் ஒருவர் இருந்தார், அவருக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை கொடுக்கணும்.
நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து அவருக்கு குடுக்கணுமென்ற விஷயங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதெல்லாம் மிகப்பெரிய மனிதநேயம். அது மாத்திரமல்ல, அடிமை அடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கைகளை சொல்றார். அல்லாஹ் உங்கள அடிமையா வச்சுக்கிற நேரத்துல நீங்க இன்னொருவர அடிமையா வச்சு துன்புறுத்துறீங்களா? என்று சொல்லி அந்த அடிமைகள விடுதலை செய்ய தூண்டிய சம்பவங்கள நாங்க பார்க்கிறோம். பணியாளர்களோடு அவர்கள் நிறைய மனிதநேயத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா 10 வருடம் அவரிடத்த பணிபுரிந்தும் கூட, ஒரு நாள் கூட இந்த பணியை நீ ஏன் செய்தாய்? ஏன் செய்யவில்லை? என்னை கடிந்து கொள்ளவில்லை என்று சொல்ற வரலாறுகள நாங்க பார்க்கின்றோம். பணியாளர்களுக்கு சாப்பாட அவங்கள கூட வச்சு குடுக்கணும் என்று சொன்ன வரலாறுகள நாங்க பார்க்கிறோம். ஆன்மீகத்தில கூட ஒரு மனித நேயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் சில நபித்தோழர்கள் எல்லை மீறி இபாதத் செய்து கொண்டிருந்தார்கள். ஆன்மீகத்தில உச்சத்தில போகணும்ன்றதுக்காக வேண்டி ஒரு ஆள் கயிற கட்டிக்கொண்டு, அந்த கயிற பிடிச்சுக்கொண்டு சோர்வடைந்தால் அந்த கயிற பிடிச்சுக்கொண்டு சாய்ஞ்சு கொண்டு தொழுவோம் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கயிற அவிழ்த்து விடுங்கோ, உற்சாகமா இருந்தா தொழுங்கோ, டயர்டா இருந்தா உட்காருங்கோன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக விஷயத்தில் கூட மனிதநேயத்தோடு நடந்து கொண்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆ விலங்குகளுடன் காருண்யத்தோடு, நேயத்தோடு நடந்து கொண்ட வரலாறுகள நாங்க பார்க்கிறோம். பூனைகள கட்டி வச்ச பெண்ணுக்கு நரகம் என்று சொன்னது. நாய்க்கு தண்ணீர் வச்ச அ பாவம் செய்த ஒரு பெண்ணை சுவர்க்கவாதி என்று சொன்னது. அ எறும்புகள எரித்து ஆ வேதனை செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை இருப்பதாக சொன்னது. இப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல விஷயங்கள நாங்க சொல்லலாம். நீதி செலுத்துவதில மனிதநேயத்தோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள். எந்த ஒரு விடயத்திலும் எனது மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும் நான் நீதியைத்தான் செலுத்துவேன் என்று மனிதநேயத்தோடு நடந்து கொண்ட பல விஷயங்கள். தோழர்களோடு மனிதநேயத்தோடு நடந்து கொண்டார்கள். நிறைய நபித்தோழர்கள் ஆ அம்பெய்து விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தோடு சேர்ந்து, நானும் இவர்களோடு இருக்கிறேன். நானும் உங்களோடு விளையாடப் போகிறேன் என்று சொல்லி தானும் ஒரு டீம்ல போய் இணைந்து கொண்டு மனிதநேயத்தோடு தோழர்களோடு நடந்து கொண்டார்கள். தான் ஒரு இறை தூதர், பெரிய ஆள், ரசூலுல்லாஹ் உங்களோடு நான் சேர மாட்டேன் என்று பெருமையோடு அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. சாதாரண மனிதரைப் போல மனிதநேயத்தோடு நடந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு இறை தூதர் தான் மனிதநேய தூதராக இந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதநேய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியைத்தான் இன்றைய இந்த வகுப்பினூடாக நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மனித நேயம் என்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் பின்பற்ற கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். முடியுமான வரைக்கும் எல்லா மனிதர்களோடும், மதத்துக்கு அப்பால், சமயங்களுக்கு அப்பால் எல்லா மனிதர்களோடும் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும். மனிதநேயம் என்ற அந்த உயர்ந்த பண்பாட்டோடு நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அருகிலே இருக்கிற மேடையிலே அல்லாஹ்வுக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கிற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.